கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நம்மில் அநேகர், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்களும் தவறாக இதை வியாக்கியானம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், ஞானஸ்தானம் பெற்ற உடனே, அதாவது ஞானஸ்தானம் பெறும்போதே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் முத்திரை போடப்பட்டு விடுகிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை நாம் எல்லாரும் நம்பி கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் முத்திரை போடப்பட்டு விடுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்ஸ்டண்டா ஞானஸ்தானம் பெறும்போதே, விசுவாசிகள் ஆகும்போதே பரிசுத்த ஆவிக்குள்ளே முத்திரை போடப்பட்டு விடுகிறோம். அதனால எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானத்தின் போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை குறித்து இது சரியான கருத்தா தவறா என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். இங்கு நாம் வாசிக்கிறோம், இந்த வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டது. இந்த முத்திரை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அது ஒரு பொருளை பாதுகாப்பதற்காகவோ அல்லது அந்த பொருளுடைய உண்மை தன்மையை குறிப்பதற்காகவோ, அதனுடைய தரம் எவ்வளவு தரம் வாய்ந்தது என்றும், அது எவ்வளவு தகுதியானது என்றும், அது எவ்வளவு அரசாங்கத்தால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் காண்பிப்பதற்காக அந்த முத்திரை போடப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனம், அதுபோல தான் தேவனும் என்ன செய்கிறார் என்றால், நம்மை பரிசுத்த ஆவிக்குள்ளே முத்திரை போடுகிறார். இந்த முத்திரை மிகவும் முக்கியமானது, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவையானது தான். இந்த முத்திரை என்பது எதை குறிக்கிறதுனா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். நன்றாக கவனிங்கள், அவர்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான். ஆனாலும் உடனடியாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இனிமேல் தான் முதல் முறையாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி, அதாவது பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று தெளிவாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இவர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். அதன்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெந்தகோஸ்தே நாளன்று பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுதும் இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதையும் தான் குறிக்கிறது. அந்த முத்திரை என்பது அது நமக்கு தெளிவாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்ற அத்தனை பேரும் இங்கு அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி, நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே பரிசுத்த ஆவிக்குள்ள முத்திரை போடப்பட்டோம் அல்லது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதற்கான அடையாளம் என்ன? அதற்கான அடையாளம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல்
ஞானஸ்தானம் எடுக்கும்போதே பரிசுத்த ஆவியை நாம் பெற்று விடுகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறதாக நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இந்த வேத பகுதியிலே எபேசில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இதே அப்போஸ்தலர் தான் எபேசு பட்டணத்தில் அவர் சில சீஷர்களை சந்திக்கிறார். சில சீஷர்களை சந்திக்கும் போது அந்த இடத்துல அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறார்கள். அப்போது அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று அவர்களை பார்த்து கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை என்று அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 19:2. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. நன்றாக கவனிங்கள். அப்போஸ்தலர் 19:2 நாம் வாசிக்க கேட்டோம். ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்கள், ஆனால் பரிசுத்த ஆவி உண்டென்பதை கேள்விப்படவே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று அவர்களை கேட்கிறார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த யோவான் யார்? இந்த யோவானை குறித்து பார்க்கும்போது தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தார். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்த இந்த மனிதர், இவர் கையில தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இவர் கையில ஞானஸ்தானம் பெற்ற இந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை கேள்விப்படவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கு ஞானஸ்தானம் எடுத்தவுடனே பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்கான அடையாளத்தை நம்ம பார்க்க முடியல. சரி, அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவர்களுக்காக அவர்கள் தலைமையில கைகளை வைத்து அவர் ஜெபிக்கிறார். வாசிக்க கேட்போம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக தலைமையில கைகளை வைத்து அவர் ஜெபிக்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஞானஸ்தானம் பெறும்போதே பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்று கொண்டார்கள் என்றால், நன்றாக கவனிங்க, மறுபடியும் அவர்கள் தலைமையில கைகளை வைத்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இல்லையா? அப்படி என்றால் ஜலத்தினால் பெறுகிற ஞானஸ்தானம் என்பது அது ஒரு தனி அனுபவம். பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் முத்திரை போடப்படுதல், அதாவது ஆவியின் அபிஷேகத்தை பெறுதல் அல்லது ஆவியினால் பிறத்தல், ஆவியினால பரிசுத்த ஆவிக்குள்ளே பிறப்பது என்பது அது ஒரு தனி அனுபவம், தனி அனுபவம். நாம் நினைக்கிறது போல ஞானஸ்தானம் பெறும்போதே பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்றால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி தனியாக அவர்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இந்த வேத பகுதியிலிருந்து நாம் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது என்னவென்றால், நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது உடனே பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வது இல்லை. ஒரு சிலருக்கு நான் பார்த்திருக்கிறேன், ஞானஸ்தான தொட்டியிலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்புவார்கள், அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது இல்லை, நிரப்பப்படுவது இல்லை. ஞானஸ்தானம் எடுத்தாதான் அபிஷேகம் கிடைக்குமா, ஆவியானவரை பெற முடியுமா என்றாலும் அப்படியும் இல்லை. கொர்நேலியுவின் வீட்டிலே அவர்கள் பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே அவர்கள் எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று நாம் அப்போஸ்தலர் 10 நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், அந்த இடத்திலும் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பல பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிகள். அபிஷேகத்தை பெற்றதுக்கான ஒரு அடையாளம், ஒரு எவிடன்ஸ் அங்கு இருந்தது. பிறகுதான் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த அபிஷேகம் என்பது, பரிசுத்த ஆவிக்குள்ளே முத்திரை போடுவது என்பது அது ஒரு தனி அனுபவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை வைத்து ஞானஸ்தானம் எடுக்கும்போதே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார் என்பதை நாம் தவறாக
புரிந்து கொண்டு நம்மை நாம் ஏமாற்றி கொள்ள வேண்டாம் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.